அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது. மிகப்பெரிய ஒரு வெற்றியை 2026 பதிவு செய்ய போகுது. தமிழ் தேசிய வரலாற்றில் தமிழ் நாட்டில் அரசியல் எந்த அளவு இருக்க போகுதுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா, ஒரு முன்னுதாரணமா நாம் தமிழர் கட்சி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு பல முன் உதாரணங்கள் நடந்துகிட்டு இருக்குது. பல நிகழ்வுகள் நம்ம நாளுக்கு நாள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் நம்ம 1.1 இருந்த நம்ம இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியை நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். இது பல பேருக்கு வைத்திரத்துல கிளப்பிடுது. அதனாலதான் என்ன செய்யறாங்க, இங்க இருந்த ஆட்களை கொண்டு போய், அது இங்க இருந்து எடுத்துட்டு போனாலும் ஒரு நல்ல ஆட்களை எடுத்துட்டு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு விதையை கடத்தணும், இங்க இருக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த செய்யணும். ஏன்னா இப்ப ஏற்கனவே நம்ம அந்த பன்னாட்டு அந்த குளிர்பான அந்த கம்பெனிகள்லாம் வந்தாங்கல்ல, அவங்க வந்தோன்னு என்ன செய்யறாங்க, இங்கே நம்ம லோக்கல் சோடான்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த லோக்கல் இருந்த சோடா அந்த கம்பெனியில் உள்ள அந்த பாட்டில்கள்லாம் பறிமுதல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கம்பெனி பாட்டில் தான் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால கூட நம்மளோட சோடாக்கள்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு இந்த நாட்டில். அதாவது நம்ம வீட்டுக்குள்ள நம்ம தெருவுக்கு பக்கத்தில் இங்கே அதாவது நம்ம கிராமத்தில் இருந்த சோடாக்கள்லாம் இன்னைக்கு இல்லாமல் போனது காரணம் அதுன்னு சொன்னாங்க. அது போல் கொஞ்சம் மூளை உள்ள அப்பெல்லாம் செஞ்சாங்கன்னா நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அப்பெல்லாம் செய்யாமல் இங்கே எது வெந்தது வேகாது, இங்கே எதுவுமே வேலைக்கே போகாமல் ஒன்று இருந்தது, ஒரு கெட்ட எண்ணத்துல எந்த நேரம் பார்த்தாலும் சீமானப்பா என்னப்பா இப்படி போயிட்டான் அப்படின்னு அந்த மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அண்ணன் கூடயே சுத்திட்டு இருந்த ஆட்கள்லாம் இங்க பல பேர் இன்னைக்கு நம்ம கட்சியில இல்லை. நான் பேரை சொல்ல விரும்பல, ஆனா பல பேர் அவங்க எல்லாம் நம்ம கட்சியில இப்ப இல்லை. இந்த கட்சியோட ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வரம்னு கூட சொல்லலாம். அது போல உள்ளது என்ன, இந்த கட்சியில் நான் பயணிச்சுட்டு இருக்கிற இந்த ஒரு 15-20 ஆண்டுகள் சொல்ல போனா, ஏன்னா நம்ம இயக்கம் கட்டி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் 10-15 ஆண்டுகள் ஆகுது. அதுக்கு முன்னில இருந்தே நான் இது கவனிச்சுட்டு இருக்கும்போது இதுல என்னதை நான் முக்கியமா பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம உடம்பு இருக்குல்ல, நம்ம உடம்பு எப்படி அதுக்கு ஏத்துக்கொள்ளாதது எப்படி ஒவ்வாமையா வெளியில போயிடுமோ, அதே போல இந்த கட்சிக்கு பொருந்தாதவர்கள்னு சில பேர் இருப்பாங்கல்ல, அந்த பொருந்தாதவர்கள் கால சூழ்நிலையில இந்த காலம் போகிற போக்குல எப்படியோ அவங்க கரைஞ்சு இந்த இடத்துல இருந்து நவந்து போயிடுறாங்க. இது நான் பல பேரை பார்த்துட்டு, அண்ணன் பக்கத்துலேயே இருக்கிறாங்க, அண்ணன் கூட சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு துரோக மனப்பான்மையில இருக்கிறாங்கன்னா அவங்களாம் இன்னைக்கு பல பேர் நம்ம கட்சியில இல்லை. இது நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப இருக்கிற தம்பிகள் சில பேருக்கு சில எண்ணங்கள் அப்பப்போ வந்தாலும் கூட அது போல எண்ணங்கள்லாம் விட்டுட்டு நம்ம எதுக்கு இருக்கிறோம், நம்ம நாம் தமிழர் கட்சினா இன்னைக்கு அந்த கட்சி எந்த அளவு வீரியமா வெளியில போய் மக்கள்கிட்ட போய் சென்று இருக்குது. இங்க அந்த ஊர்லயே நம்ம கட்சிக்கு ஒரு 3-4 பேர் தான் இருக்கிறான்னு வச்சுங்களேன். அந்த ஊர்ல நமக்கு ஒரு 350-400 ஓட்டு நமக்கு ஏற்கனவே நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்குன்னா அது எப்படி நமக்கு கிடைச்சிருக்குது? அப்ப வெளியில இருக்கிற மக்கள் நம்ம மேல வச்சிருக்க அன்பு என்ன, நம்பிக்கை என்ன, நேசம் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொண்டு போறதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த விலை என்ன, எவ்வளவு விமர்சனங்கள் தாங்கிட்டு இருக்கிறாரு. அவர் மட்டும் தாங்கிட்டு இருக்காரான்னு பார்த்தா இப்ப எங்களை மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறோம். இவங்களுக்கெல்லாம் என்னன்னா அது சம்மந்தம் இல்லாம நம்ம ஒரு குற்றப்படுத்துவாங்க. எப்படி பண்ணுவானுங்கன்னா, என்ன ஆச்சரியம் தான் இல்லை, உனக்கு எதுவுமே தரவும் இல்லை, ஆனா அதை மீறி எதுக்குப்பா இன்னும் போய் அங்க போய் உட்காந்துட்டு இருக்க, சீமாலாம் அப்படிதான்ப்பா அப்பெல்லாம் பேசுவான். ஆனா அதெல்லாம் வாங்கிட்டு கூட நம்மளாம் உட்காந்துருக்கோம்னா என்ன காரணம்னா, இது எந்தவித இந்த பொம்பளைங்க சண்டை போட்டதுக்காக ஆரம்பிச்ச கட்சி இல்லை. இங்க இருக்க சொத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல. வாரிசுகள் அந்த ஒரு வைத்தறிச்சல்ல, இல்ல உன் வாரிசு வரக்கூடாதுப்பா, எப்ப நான் தான்ப்பா வாரிசு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல. அப்ப இது எதுல இருந்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி? இனமானம் காக்கிறதுக்கு, தன்மானம் காக்கிறதுக்கு, தன் தன் மானத்தை இழந்துனா கற்பழிக்கப்பட்ட நிலையில கூட இந்த மண்ணை எப்படியாவது நம்ம காத்துடணும், எப்படியாவது நம்ம அண்ணன் காத்துருவான், நம்ம தம்பி காத்துருவான்னு சொல்லிட்டு இருந்த நம்மளோட குலதெய்வங்கள் அருளாசையோட வழி நடத்திட்டு இருக்க கட்சி நாம் தமிழர் கட்சி. அதனாலதான் இந்த கட்சியில ஒவ்வாமை உள்ளவர்கள், இந்த கட்சிக்கு ஒட்டாதவர்கள், இந்த ஒரு வேற மாதிரியான ஒரு எண்ண திட்டத்தோட உள்ளுக்குள்ள வரவங்க அவங்களாம் இருக்க முடியல. சரி, அவங்கதான் இருக்க முடியல, ரைட்டு. இந்த கட்சியில எப்படியாவது நம்ம சிதைச்சிடணும், இந்த கட்சியை நம்ம எப்படியாவது இந்த கட்சி இருக்கிற இடமே இல்லாம பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு கூட சில பேர் வெளியில போய் இங்க இருந்தப்ப அவங்களுக்கு எல்லாம் பேச தெரியுங்கிறதே எனக்கெல்லாம் தெரியாது. ஆனா வெளியில போய் நீங்க பாத்தீங்கன்னா
திடீர்னு யூடியூப் சேனல்ல பேசுறாங்க, திடீர்னு செல்போனை எடுத்து வச்சு முன்னாடி வச்சு பேசுறாங்க. ஆனா அந்த பழைய ஒரு உண்மைத்தன்மை, அந்த ஒரு முகத்துல அந்த ஒரு பொலிவு இன்னைக்கு அவங்கள்ட்ட தான் இல்லை. நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம பேர் சொல்ல வேணாம், ஏன்னா பல பேர் வந்து நம்ம கூடவே ஒன்னாவே பயணிச்சுட்டு இருந்த ஆட்கள். ஆனா அவங்களுக்கு எப்படி வந்து மனசு வருதுன்னு தெரியல, பேசுறாங்க. இப்ப நான் ஒரு விஷயத்தை நேசிக்கிறேன், அந்த இடத்துல எனக்கு வந்து என்னால ஏதோ ஒரு காரணத்தால இருக்க முடியும்னு வச்சுக்கலாம். நான் என்னையும் நான் உதாரணமா சொல்றேன். வெளியில போயினாச்சும் நான் நேசிச்சது உண்மையா இருந்தா என் நேசம் வந்து வெல்லணும் அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு இருக்கும். அப்படிதானே இருக்கும். இல்லப்பா எனக்கு கிடைக்காது, வேற யாருக்குமே கிடைக்க கூடாதுப்பா அப்படின்னா, இப்போ வந்து சில இந்த காதலர்கள்னு சொல்லிட்டு சில சில அந்த என்ன சொல்றது, மூளை இல்லாத அக்கற அந்த புத்தி இருக்கிற அந்த சில பேர் செய்யறாங்கல்ல, ஒரு லவ்னு அவனா நினைச்சுக்கிறான், அந்த புள்ள வந்து அவனை நினைக்கவே இல்லை. இது என்னன்னா இந்த ஒருதலை காதலுங்கிறான், தருதலை பயலுங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இது அங்க போறான். நம்ம வந்து நாள்தோறும் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு இந்த செய்திகள் வந்துடுது, நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த பிள்ளைகிட்ட அவன் பேசுறான், அது வந்து ஏதோ முடியாதுன்னு சொல்லிடுது போல, இல்லடா ஏத்துக்க முடியாதான்னு சொல்லுது போல. உண்மையிலேயே இவன் வந்து அந்த பிள்ளையை நேசிச்சிருந்தான் அப்படின்னா, மனசார நேசிச்சிருந்தான்னா இவனுக்கு வந்து ஏமாற்றம் வழி இருக்கும். ஆனா எப்படியாவது நம்ம நேசிச்ச பிள்ளை நல்லா இருக்கணுன்ற எண்ணம் தான் இருக்கும். அவன் தான் உண்மையை நேசிச்சிருக்கிறான்னு அர்த்தம். அதே தாங்க நான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியில போனவங்களுக்கு சொல்றேன். இங்கேருந்து வெளியில போயிட்டு உனக்கு ஏதோ உன்னோட பார்வையில ஏதோ ஒரு தவறு இருந்துச்சு அப்படின்னு இருந்தாலும் கூட, இதோட கருத்துக்கள் சரிதானே, இதோட சிந்தனை சரிதானே, நாங்கள் செயல்பட்டு இருக்க சரிதானே, அப்ப இதை வந்து சிதைக்கணும் அப்படின்ற எண்ணம் உனக்கு எப்படி வருது? அப்படி வருதுன்னா என்ன காரணம்னா, நீ இங்க போட்டிருக்கிறது நேசம் இல்லை வேஷம். நீ எங்க கூட இருந்தது முழுவதும் நேசம் இல்லை வேஷம். அப்ப என்ன ஆகி போயிடும், இந்த கட்சி வந்து ஒரு மாவீரர்களின் மூச்சு காற்றால வந்து வழி நடத்தப்படுது அப்படிங்கிறத நான் வந்து நம்புறேன். அதை நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுல எத்தனை பேர் உணர்றீங்கன்னு தெரியல, உணர்ந்தவர்கள் நம்புவீங்க. இப்போ என்கிட்ட பொருளாதாரம் இல்லை, ஒன்றும் பெரிய பொருளாதாரம்லாம் நமக்கு கிடையாது. ஆனா இந்த கட்சிக்கு அரணா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு பெற்ற, அது இந்திய அரசால் பதிவு பெற்ற ஒரு இதெல்லாம் வந்து நம்ம தொடங்குறோம். எப்படி தொடங்குனேன்னே எனக்கே தெரியாது. இன்னைக்கு வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறேன். நடத்திட்டு இருக்கிறதுலையும் பல வழக்குகள்லாம் வாங்கிட்டு இருக்கிறோம். அந்த இது கொடுத்துட்டு இருக்கிறாங்க, இந்த நோட்டீஸ் கொடுக்குறாங்க, அதெல்லாம் செய்யறாங்க. ஏன்னா வந்து நம்மளை முடக்கணுங்கிறதுக்காக. ஆனா இது இந்த கட்சிக்காக வச்சு நடத்தணும். இந்த கட்சியில என்னப்பா இல்லை, ஊடக பலம் இல்லையாப்பா, ஒன்றும் பிரச்சனை, நம்மளே ஊடகம் ஆயிடுவோம்ப்பா, இல்லை என்ன இருக்கு பிரச்சனைன்னு சொல்லி வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஊடகத்துல ஒரு இடத்துக்கு வந்து வளர்ந்து வந்துகிட்டு இருக்குது. மாநாடு செய்தி ஊடகம், அரசியல் மாநாடுங்கிறது நீங்க தட்டி பார்த்தாலே தெரியும். இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியலையா, மிக விரைவில் தெரியும், இந்த தேர்தலுக்குள்ளே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு வேலைகள் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது? ஒரு சாதாரண ராம்குமாரால செய்ய முடியுமா? திரைப்படம் இயக்கிட்டு இருந்த அண்ணன் சீமானால செய்ய முடியுதா? அவரால் எப்படி வந்து ஒரு 35 லட்சம் ஓட்டு இல்லை 38 லட்சம் ஓட்டு நம்மளால வாங்க முடியுது? ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வாங்க முடியுது? விவசாய சின்னம் இங்கேருந்து நம்மள்ட்ட போயிடுது, அது எப்படி நமக்கு திருப்பி கிடைக்குது? கையில கொஞ்சம் கூட பணமே இல்லை, ஆனா வந்து நம்ம 234 தொகுதியில் நம்ம வேட்பாளர் நிறுத்துறோம். எப்படி நடக்குது? இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் கொஸ்டினை நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சியை ஏதோ ஒரு ஆற்றல் வந்து வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்குங்கிறது நான் உணர்றேன். இது உணர்ந்தவங்களுக்கு தெரியும், உணராதவர்கள் உண்மையா இருந்தீங்கன்னா நீங்க உணர்வீங்க. அந்த அளவு நான் உணர்றேன். ஏன்னா இப்ப என்கிட்டலாம் வந்து அந்த அளவு பணம் கிடையாது. அண்ணன் சீமான்கிட்ட பேச்சு இருக்கு, என்கிட்டயும் ஆற்றல் இருக்கு. ஆனா என்னன்னா நான் என்ன மட்டும் சொல்ல, நான் என்னங்கிறது எதுக்குன்னா நான் உணர்ந்ததுனால சொல்றேன். இப்ப தம்பி இடுமவனம் கார்த்தி இந்த கட்சிக்குள்ள வந்த சமயத்துல எனக்கு அவனை நல்லாவே தெரியும். அவன் அந்த பிள்ளை எப்படி வந்தான், எப்படி இருந்தான் அப்படின்னு ரொம்ப பயப்படுற பிள்ளை. இன்னைக்கு அவன்கிட்ட வந்து ஒருத்தன் தர்க்கம் பண்ணி வெல்ல முடியல. அப்ப அந்த ஒரு தர்க்கத்தை வந்து நீ வளர்த்துக்கிட்டன்னு சொன்னாலும் கூட எப்படி வந்துச்சு? அதுக்கு ஏதோ ஒரு சக்தி ஒன்று இருக்கு நான் நம்புறேன். அந்த சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் நம்ம வந்து வழி நடத்துது. நம்மள்ட்ட வந்து பிச்சுட்டு போயிட்டுங்க அந்த ஆட்களை வச்சு நம்மளை வந்து சிதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இப்போ வந்து சுங்கம் தவிர்த்த சோழன்னு சொல்லிட்டு சில பேர் இருந்தாங்கல்ல. நம்ம அண்ணன் இவரு நம்ம வந்து வேல்முருகனை சொல்ல நான், நீங்க வந்து அப்படிலாம் நினைச்ச கூடாது. ஆனா ஒண்ணுங்க, அவர் மேல கூட இந்த போக்சோ சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் எப்படிலாம் உருட்டினேன் தெரியுமா, நான் என் அண்ணன் பேசுவாங்க. ஆனா விஜய் கட்சிக்கார பசங்க அங்க கொண்டு போய் வந்து இதை கொடுத்து விட்டாங்க. இந்த தமிழக வெற்றி கழக பசங்க இருக்காங்கல்ல, அவங்க கொண்டு போய் அங்க இது கொடுக்க, வழக்கு கொடுக்க, அந்த வழக்கு வந்து இப்ப என்னமோ போக்சோ ஆக்ட் வந்துடும், அதனால வந்து அண்ணன் வேல்முருகனோட அந்த எம்எல்ஏ பதவியெல்லாம் டர் ஆயிடும், அப்படி சொல்லக்கூடாதா, அதெல்லாம் இருக்காது அப்படின்லாம் வந்து பேசிக்கிறாங்க.
இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஆற்றல் வழி நடத்துது, அண்ணன் சீமானை வழி நடத்துது, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை வழி நடத்துது, நாம் தமிழர் கட்சியை வழி நடத்துது அப்படின்னு நல்லாவே தெரியுது. இப்போ கூட்டங்கள் நாங்கள் வந்து அதிகமாக போட ஆரம்பிச்சிட்டோம்ல. இப்போ வந்து ஒருத்தநாளில் ஒரு கூட்டம் வந்து இந்த குளமங்கலம்ங்கிற பகுதியில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போயிட்டு வந்தேன்ல, அங்கேயும் பாருங்க ஒரு கூட்டம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் 9:55 வரைக்குங்க யாரும் அந்த இடத்த விட்டு நவரல. எல்லாருமே ஊர் மக்கள் நின்ற காது கொடுத்து கேட்குறான். அப்போ அந்த மக்கள் முழுவதும் நம்மளை நம்ப ஆரம்பிச்சிட்டான், என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டான், எங்களை அதை நம்மளை நம்ப ஆரம்பிச்சிட்டான். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம மிக தெளிவாக இருக்கணும். இங்கே திமுக பார்த்துலாம் நமக்கு ஒன்றும் பயமே கிடையாது. அண்ணா திமுக இது வரைக்கும் என்ன திமுகன்னு கேட்குற அளவு தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு திமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வெளில சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு கூட்டணி கூட நாங்கள் வந்து வெளியில் போக மாட்டோம் அப்படின்ட்டு. இந்த பக்கம் எங்க அண்ணன் யாரு, நம்ம அண்ணன் திருமாவளவன் திமிரி எழுறாராம், திருப்பி அடிக்கிறாராம் அண்ணன். ஆனால் அதே சமயங்கள்ல அதே நாளில் நம்ம அண்ணன் சண்முகம் இருக்காருல்ல, அண்ணன் சொல்லக்கூடாது, தோழர் சண்முகம் இருக்காருல்ல, அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லக்கூடாதா? அப்படிலாம் சொல்லலாம். தோழர் சண்முகம் சிபிஎம் தலைவர், நம்ம தமிழ்நாட்டின் தலைவர், அவர் என்ன செய்யறாரு, இங்கே பத்திரிகையாளர் சந்திப்பு, அந்த பத்திரிகையாளர் மைக்கை கொண்டு போய் வச்சு எங்க ஆளுங்க வந்து எப்பவுமே சில சமயங்கள்ல வந்து ஒரு வில்லங்கமா கேள்வி கேட்டுருவாங்க. அவங்க கேள்வி கேட்காது எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஐயா நம்ம மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின், இங்க நம்ம ஐயா பிரதமர், துணை முதல்வர், அது பேரு கூட வரமாட்டேங்குதுங்க. அவர் பேர் என்னங்க, அவரு நம்ம உதயநிதி ஸ்டாலின், அவர்கிட்ட தான் நம்ம எங்கால வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க, பாக்கி எல்லாத்தையும் கேட்டுருவாங்க. அது போல வந்து ஐயா சண்முகத்திட்ட கேட்குறாங்க, ஏங்க நீங்க மட்டும் சொல்றீங்க இங்க வந்து எந்த இதுவுமே வந்து செய்யல, திமுக வந்து எங்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு. திமுக தான் சொல்லுங்க 98 பாயிண்ட் வைக்கிறாங்க பாருங்க, 98.5 விழுக்காடு வந்து நாங்க கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்றாங்களே. அப்படின்னு கேட்டோன்னே ஐயா இன்னைக்கு என்ன கோவத்துல இருந்தான்னு தெரியல, போட்டு உடச்சிட்டாரு. எதை செஞ்சாங்களாம், அப்படி என்ன செஞ்சுட்டாங்களாம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே சொல்றாங்க, இந்த ஓய்வூதியம் அந்த மட்டும் தான் அவருங்க செய்யலையாங்களா, பாக்கியெல்லாம் செஞ்சுட்டாங்களாம்ல, அதுதான் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பத்திரிகையாளர் அங்க சொல்ல. ஐயா என்ன செய்யறாரு, இதை கேட்குறீங்கல்ல, உங்க வீட்டுல வந்து மாசம் மாசம் வந்து இந்த மின்சார கணக்கெடுப்பு பண்ணாங்களா, அதெல்லாம் எடுக்கிறாங்களா, அது சொல்லுங்க முதல்ல அப்படின்னு. நம்ம ஆளு இல்ல அதை நீங்க சொல்லுங்க, அப்ப இல்லாட்டி நீங்க கேட்க மாட்டீங்களா அங்க முதல்வர்கிட்ட, ஏங்க நீங்க சொன்னீங்களே இதை போலாம் எடுக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டீங்களா? குடிமக்களுக்கு பட்டா வழங்குறேன்னு சொன்னாங்கல்ல, அங்க இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து விரட்டிட்டு இருக்கிறாங்களா வெளியில, அப்ப எதங்க அவங்க செஞ்சுட்டாங்க? அவங்க 95 விழுக்காடு செய்யலைங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து போட்டு உடைச்சிட்டாராம். அதுவும் இப்ப இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு, நம்ம வந்து இந்த பாலிமர் டிவி இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க, நமக்கு அதை பார்த்தோம் சிரிப்பு தான் வந்துச்சு. அப்ப என்னன்னா, அங்க வந்து இந்த சுடுகாடு கிட்ட போயிட்டு இருக்கும்போது பாட்டு பாடிட்டு போயிட்டு வாங்க பாருங்க, எந்த பயமும் இல்லை எனக்கு, எந்த பயமும் இல்லை எனக்குன்னு. அது போலதான் இருக்க தவிர திமுக நல்லாவே தெரியும் அங்க உள்ளுக்குள்ள பல சிக்கல்கள் இருக்கு. அது போல இன்னைக்கு பல கட்சிகள் போயிட்டு இருக்கும்போது, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட கட்சியா, மாவீரர்கள் மூச்சு காற்று வழி நடத்தக்கூடிய கட்சியா இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த கட்சியில ரொம்ப தெளிவான பிள்ளைகள் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறோம். அண்ணன் வந்து இதுவரைக்கும் இந்த தமிழ் இனத்துக்கு அரசியல் தளத்துல கிடைக்காத ஒரு தலைவரா அண்ணன் சீமான் வந்து நம்ம கிடைச்சிருக்கிறாரு. அப்போ இங்க இருக்கிற தம்பிகள் எப்படி இருக்கணும், எப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன், பதறாம இருக்கணும், சதறாம இருக்கணும், உறுதியா வந்து நாம் தமிழர் கட்சி வெல்லும். 2026 வெல்றதுக்கு உண்டான வேலைகள் நம்ம பார்க்குறோம், மக்கள் முழுவதும் நம்புறாங்க. நம்ம சொல்ல வேண்டிய வேலை ஒன்னே ஒண்ணுதான், விவசாய சின்னம் எத்தனை இடத்துல இருக்குது, இப்போ நாங்க என்னவா இருக்கிறோம், அதை முழுவதும் வந்து இதுக்கப்புறம் உள்ள காலங்கள் முழுவதும் நம்ம அதான் சொல்ல போறோம். மக்கள் மத்தியில நம்ம வந்து நின்றுட்டோம், உறுதியா நம்ம வெல்றோம். நன்றி, வணக்கம்.